வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி பனானா கேக். இந்த ரெசிபி அகரோ ஓடிஜியில் தான் செய்ய போகிறோம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஒரே ரேக்கில் 2 டின் வச்சு செஞ்சு காமிங்கன்னு. அவங்க சொன்ன மாதிரி ஒரே ரேக்கில் 2 டின் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கேக் செய்கிறதுக்கு முதல்ல சுகரை பொடிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் சுகர், ஒரு துண்டு பட்டை ஃப்ளேவர் பிடிக்கலன்னா அதுக்கு பதிலாக 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துடலாம். பட்டை சுகரோட மனமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து சுகரை கேரமலைஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1/4 கப் சுகர், அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கேக்கோட கலருக்காக தான் சுகரை கேரமலைஸ் பண்ணுறோம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கலர் சேஞ்ச் ஆன உடனே 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி மெதுவாக ஆட் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்ததும் சுகர் எல்லாம் ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஜெல்லி தண்ணியில் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பாக அணைச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், நல்லா கலந்து விட்டுடலாம். விஸ்க் பயன்படுத்தி கூட கலந்து விட்டுக்கலாம். பீட்டர் இருக்கிறதுனால நான் பீட்டர் வச்சு கலந்து விடுறேன். முட்டையோட கலர் லைட் எல்லோ வரது வரைக்கும் கலந்து விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் பவுடர் 1/4 கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமலைஸ் சுகர் சிரப் 1/4 கப் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களில் உள்ளதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில். ரிஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பால். மறுபடியும் கலந்து விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பழத்தை ரெடி பண்ணிடலாம். புளிப்பில்லாத பழம், எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தம் 3 எண்ணம் எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு மேஷ் பண்ணால் போதும். இந்த பழத்தை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் கூட சேர்த்துடலாம். மறுபடியும் கலந்து விட்டுருங்க. தண்ணி பொருட்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாவு பொருட்கள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 2 பிஞ்ச், 1/4 டீஸ்பூனோட குறைவாக சேர்க்கணும். பேக்கிங் சோடா அதிகமாக சேர்த்தா கேக்குக்கு மேலே வெடித்த மாதிரி வந்துடும். 1 பிஞ்ச் உப்பு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி விஸ்க் பயன்படுத்தி நல்லா கலந்து விடுங்க. அடுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் கூட இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. மாவு சேர்த்து கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் கலந்து விடுங்க.
மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா நட்ஸு சேர்க்கலாம். நட்ஸு உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கேஷ்யூ நட் 1/4 கப் சேர்த்துருக்குறேன். கேஷ்யூ நட்டை லேசாக பொடிச்சு சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து மாவு பேட்டரை ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரேயில் மாற்றிடலாம். லேசாக இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அடுத்த ட்ரேயில் மீதி இருக்கக்கூடிய பேட்டரை சேர்த்துடலாம். அடுத்து ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுருங்க. மேலே கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கிறேன். அடுத்து கேக் டின்னை ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜியில் டெம்பரேச்சர் நாப் 170 இருக்குது. ஃபங்க்ஷன் நாப் டபுள் மோடில் இருக்குது. முதல்ல ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் செட் பண்ணியிருந்தேன். நல்லா இப்போது ஓடிஜி ஹீட்டாக இருக்குது. 2 கேக் ட்ரேவும் உள்ளே வச்சிடலாம். நான் சென்ட்ரல் ரேக்கில் வச்சுருக்கிறேன். ஓடிஜியை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமிங்ஸை 25 நிமிஷத்துக்கு செட் பண்ணியிருக்கிறேன். கடைசி 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்பர் மோடில் செட் பண்ணி வச்சுருந்தேன். கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சா செக் பண்ணதுக்கு டூத் பிக்கை வச்சு சென்டரில் ஸ்டிக் பண்ணி பாருங்கள். டூத் பிக்கில் மாவு ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு கேக் குக் ஆகலைன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓடிஜியை செட் பண்ணுங்கள். எனக்கு கேக்கு 25 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்களை சுற்றி கட் பண்ணி விட்டுங்க. கேக்கை டீமோல்ட் பண்ணிடலாம். ரெண்டு கேக்குமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். கேக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள்.